மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மாதம் இந்த குரு பகவான் வக்ர கதியில் இருக்க போகிறார். இந்த வக்ர கதி என்ன முதல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு கிரகம் இயற்கையாக பயணிச்சிட்ருக்கு. அது சூரியனை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய தன்மை, அதனுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது எப்போவுமே. அதாவது பார்த்திங்கன்னா பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சூரியனை விட நகர்ந்து செல்லக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கொடுக்குது அப்படின்றத ஜோதிட சாஸ்திரத்துடைய விதி. அப்போ எந்த மாதிரி இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குரு பகவான் இருந்து பலனை கொடுத்துட்ருக்கார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வக்கரமாகக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தைரியமாக ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பது. குடும்பத்துக்காக, தனது உறவுகளுக்காக எந்த எல்லைக்கும் போய் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசிக்காரங்களாம் குடும்பத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் கடைசியில் நிறைய கெட்ட பேரும் கிடைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் தான். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல் அவங்களுக்கு நல்லதை விளைவித்தாலும் கடைசியில் சில பேர் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல் இந்த மேஷராசிக்கு அதிகமாக இருக்குது. அந்த அவமானங்கள் கடந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா 2022லேருந்து 2024 ஜனவரி வரைக்கும் நிறைய இதனால் குடும்பத்தில் அவமானங்களை சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அதே போல் தனஸ்தானம் சொல்லிட்டேன். இந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கக்கூடிய செயல்திறன் அதிகமாக உள்ளவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் தான். உங்களை மாதிரி யாரும் சம்பாதிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை யோசித்து நம்ம இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, நம்ம ஏன் ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்ருக்கோம், 2 விஷயம் செய்யக்கூடாது, பல விஷயங்கள் முயற்சி பண்ணால் என்ன அப்படின்னு நிறைய முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய பிரச்சனைகளை இந்த 2022லேருந்து 2024 வரைக்கும் நிறைய சந்திச்சிட்டிங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சி கடைசியில் எதுவுமே நடக்கலை. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் போகும்போது நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய முடிவாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு நிறைய நல்லது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் என்னென்னா வெளில பார்க்குறதுக்கு ஒரு கோபக்கார ஆளாக தெரிவிங்க, அவர் அதிகமாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே எந்த ஒரு விகாரமும் வைத்து கொள்ளாதவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு, தொழிலில் நிறைய போட்டிகள், பொறாமைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ், கொஞ்சம் நஞ்ச பாலிடிக்ஸ் இல்லை, ஏன்டா நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுலாம் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த குரு பகவான்
நேர்கதியில் செல்லும் பொழுது நிறைய விஷயங்களை கொடுத்தாலும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர் யோகாதிபதி, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி வேறு. அவர் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறாரு. இந்த நற்பலன்கள் எதில் இருக்கும் அப்படின்னா பொருளாதார விஷயத்தில் நிறைய இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த 5 மாதத்துக்கு இருக்குது. ரெடியாக இருங்க. முயற்சியை கைவிட்றாதீங்க. நிறைய மேஷராசி என்பதுன்னா நம்ம குடும்பத்துக்காக செஞ்சோம், கடைசியில் என்ன கெட்ட பேர் தான் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. அது மாதிரி இருக்காதீங்க, திருப்பி செய்யுங்க. எந்தாவது ஒரு காலகட்டத்தில் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நேரம் சரியில்லாத போது அது உங்களுக்கும் மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். நீங்கள் பார்க்காததா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க எப்படி உங்களெல்லாம் நல்லது செஞ்சால் எப்படி செய்வாங்க, கெட்டது நல்லதாக உங்களை எப்படி கோவிச்சுப்பான்னு நீங்கள் பார்க்காததா. அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக வருத்தப்படாதீங்க. அதை பணமாக மாற்றக்கூடிய வேலையை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த தொழிலில் பண வரவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். நீங்களாம் எழுதி வச்சுக்கிங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் பண வரவுகள் நிறைய உண்டு. இந்த பண வரவுகள் எப்படி வரும்னா உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள், தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தொழிலால் வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் லாபம் வரும், அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. தொழிலில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் தொழில் செய்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலையாட்கள் மேலே ஒரு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அவங்களால ஏதாவது பண விரயம், பணம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பேசக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல பேசுகிறீங்க, ஏதோ ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு டெண்டர் அப்ளை பண்ணி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க. அப்போ அந்த பேசக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னா திடீர்னு நீங்கள் எதாவது ரேட்டு கம்மி பண்ணி பேசுகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாண்ட்லேயே இருங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, இத்தனை நாள் ஆர்டராக தரேன்னு சொல்கிறாங்களே, நம்ம ரேட் கம்மி பண்ணி பண்ணால் தான் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது உங்களுக்கு தொந்தரவை நிறைய செஞ்சிடும். அதனால் ரேட்டை மட்டும் கம்மி பண்ணாமல் நான் குவாலிட்டியாக தருவேன் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இல்லைன்னா அதில் ரேட்டு கம்மியாக எடுத்துகிட்டு அதில் நஷ்டப்பட வேண்டிய நேரமும் இந்த வக்கரத்தினால ஏற்படும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாகும்போது வேலை மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு உயர் பதவியும் கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. குரு 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை வக்கரகதியில் பார்ப்பார். அப்போ பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. வேலை இல்லாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக வேலை கிடச்சிடும், அதில் டவுட்டே கிடையாது. அதேமாதிரி வெளியூர் போய் நான் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் நிறைய மேஷராசி என்பது இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இதை விட ஒரு சிறப்பான நேரம் இல்லை. இப்போ இந்த 5 மாதம், இந்த 5 மாதத்தில் நிறைய முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், வெளிநாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், படாத பாடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாய்ப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு குறையோடு வரும். அதாங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இவ்வளோ அமௌண்ட் சம்பளம் வாங்குறீங்க, அதோட கம்மி சம்பளத்துக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். முதல்ல அதை எடுத்துக்குங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்க, ஆஃபீஸில் மாறணும்னு நினச்சின்னா மாறிடுங்க, கம்மியாக சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சார் நான் வேறு இடத்துல வர சொல்கிறாங்க, அதையும் எடுத்துங்க, தப்பு கிடையாது. இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகளில் கொஞ்சம் குறை இருக்கும். அந்த குறையை நீங்கள் அதை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனவுடனே அந்த உங்களுக்கு ஏற்ற, உங்கள் தகுதிக்கு ஏற்ற, உங்கள் படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏற்கனவே வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் இருக்குது.
அதுக்காக இல்லை ஐயோ அங்கே போனால் ஒரு 10,000 கம்மியாக சம்பளத்துக்கு போகிறதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை போகக்கூடிய அபாயம் இருக்கும். வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி வாங்கிக்கிங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் நிறைய பேருக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இருக்குது. அப்போ திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் செய்யறதுக்கான முயற்சிகள் நிறைய செய்யுங்க. திருமண யோகம் பண்ணணும் மேஷராசி என்பது நினச்சிங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான நேரம் எதுவுமே கிடையாது. என்னென்னா குடும்பத்தில் எல்லார்ட்டையும் உட்காந்து கன்சல்ட் பண்ணாதீங்க. குடும்பத்தில் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி இந்த பொண்ணு ஓகேவா இந்த பையன் ஓகேவான்னு கேட்கும்போது என்ன கேட்டிங்கன்னா யாராவது ஒரு குறை சொல்லி அது தட்டி போயிடும். அந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களுக்கு ஓகே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். எல்லார்கிட்டையும் கேட்கணும், அக்கா கிட்டே கேட்கணும், அண்ணங்கிட்ட கேட்கணும், தம்பிக்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஜென்மத்தில் கல்யாணமும் நடக்காது. அதே நேரத்தில் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் அவங்களால தேவையில்லாத குழப்பங்கள் வரும், மன கஷ்டங்கள் வரும். நான் அப்போயே ஒரு பொண்ணு பார்த்தேன், ஒரு பையன் பார்த்தேன், நீங்கள் தான் வேணாம் சொன்னீங்க, அவங்க தான் வேணாம் சொன்னாங்கன்னா நம்ம யார் பேர்லேயே குறை சொல்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அது ஒரு மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தும். ஏன் அதுக்கு தேவையில்லையே. ஆனால் அதை செய்யாமல் நீங்கள் திருமணத்திற்கான வழிகளை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த 5 months எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது, அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் நல்லா நடக்கும். ஆனால் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் கிடைக்காது. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுறவங்க ஒரு 4 மாதம் 5 மாதம் தள்ளி போடுறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு குரு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் பூர்வீக சார்ந்த விஷயங்களில் நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அம்மா சொத்தாக இருந்தாலும் சரி, அப்பா சொத்தாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரும் ஒத்துருந்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நிர்பந்தம் வரும், எல்லாருக்குமே ஒரு தேவைகள் வரும். அப்போ அந்த தேவையை பயன்படுத்தி எல்லாருமே அதுக்கு வருவாங்க, செட்டில்மெண்ட் வருவாங்க. அதனால் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாக அந்த பூர்வீக சொத்து கிடச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நிறைய வயதானவர்கள் பணத்தை இழந்துட்டீங்க நிறைய கடந்த காலகட்டத்தில். யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை யாருக்காவது லோனாக கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இழந்துட்டீங்க கடைசியில் ஒரு 2 வருஷத்தில். அதெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதேமாதிரி யாராவது பணம் கொடுத்துருக்கீங்க, வயதானவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா வயதினரும் பணம் யாருக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பணம் வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ஆனால் மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் சில சண்டைகள் சச்சரவுகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு அந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக போய் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. இல்லை யாராவது உங்களை எதாவது கேட்டால் கூட ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கலாம், ஒரு 4 மாதம் கழித்து பார்க்கலாம், அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க. குரு வக்கர நிவர்த்தி ஆகட்டும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. பண வரவுகளில் எந்த தடைகளும் கிடையாது, நிறைய வரவுகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக தான் குரு வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வக்கர கிரகம் இருக்குது அப்படின்னா கோச்சாரத்துலேயும் ஒரு கிரகம் வக்கரமாகும்போது அது குருவுடைய பார்வையிலே இருக்குது அப்படின்போது அது கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் சுயஜாதத்தையும் பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் இப்போ அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயம் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.